ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எனக்கெல்லாம் எங்க நல்லது நடக்க போகுது? பிரச்சனைகளும் துன்பங்களும் நடந்திருக்கிற என் வாழ்க்கையில எப்போ சந்தோஷம் வரப்போகுதுன்னு காத்திருக்கும் என்னுடைய அன்பு பிள்ளை, உன் மனம் பூரிப்படையக்கூடிய அளவுக்கு, உன் வாழ்வில் புன்னகையை வரவழைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல செயல்களை நான் செய்ய போகிறேன் என் செல்லமே. அதுக்கு முதல்ல நீ என்ன செய்யணும் தெரியுமா? உன்னுடைய லட்சியத்தை கனவாக வச்சுக்கிட்டு வரக்கூடிய மற்ற எல்லா விஷயங்களையும் தள்ளிவிட்டு தாண்டி போய்கிட்டே இருக்கணும். தேங்கி கிடக்கிற கொஞ்சோன்னு நீருக்குள்ள எவ்வளவு குப்பைகள் வந்து சேரும்னு பார்த்திருக்கியா? நீர் எங்கு தேங்கி இருந்தாலும் இதுதான் நிலைமை. அந்த காத்துல இருக்கக்கூடிய தூசிகளும் போற வர்ற சாலையில இருக்கக்கூடிய குப்பை கூலங்களும் தேங்கி கிடக்கும் நீரில் வந்து நல்லா தங்கிக்கும். அதே போலதான் உன் மனசுலயும் கொஞ்சம் இடம் கொடுத்தினா போதும். தேவையில்லாத கவலை குப்பைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் மற்றவங்க பேசின மனசுக்குள்ள வார்த்தத்தை தரக்கூடிய வார்த்தைகளும் எல்லாம் வந்து தேங்கி உனக்குள்ள கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் உனக்கு அதுக்கெல்லாம் நேரத்தை கொடுக்காத அளவுக்கு எப்போதும் ஏதாவது ஒரு விஷயத்தை தீவிரமா செஞ்சுக்கிட்டே இரு. உன் லட்சிய கனவை நனவாக மாற்றுவதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருன்னு நான் சொல்றேன். ஓடிக்கிட்டே இருக்கிற நீரு எல்லா குப்பைகளையும் அடிச்சு இழுத்து போய்கிட்டே இருக்கும். நீயும் அப்படிதான் வாழ்க்கையில் முன்னேற துடிக்கக்கூடிய விஷயமாகிய என் பிள்ளையாகிய நீ உன் மனசுல வர்ற விஷயங்களை எல்லாம் இழுத்துக்கிட்டு போயிட்டு மறந்துட்டு அடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டே இரு. ஏன்னா இந்த உலகம் நீ எவ்வளவு கஷ்டப்படுற, கவலைப்படுற, கண்ணீர் விடுறன்னு பார்க்காது. நீ ஜெயிச்சியா, முன்னுக்கு வந்தியா, வெற்றி பெற்றாயா என்பதை மட்டும்தான் பார்ப்பார்கள் என் செல்லமே. இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் யாராவது ஜெயிச்சா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஒத்துக்கொள்ளக்கூடிய ஆளாக இல்லை. அவங்கவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்கவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இந்த கலியுக காலத்துல யாரு ஜெயிச்சாலும் யாருக்கும் பிடிக்கிறது இல்ல, யாரு வாழ்க்கையில வெற்றி பெற்றாலும் யாருக்கும் பிடிப்பதில்லை. முதல்ல இந்த மனசை தானே மாத்திக்கணும். அவரவர் கஷ்டத்தை எப்படி அவங்கவங்க அனுபவிச்சாங்களோ அதே போல அவங்கவங்க சந்தோஷத்தை அவங்கவங்க அனுபவிக்கட்டும் என யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். ஒருத்தர் நல்லா இருந்தா இன்னொருத்தனுக்கு பிடிக்கிறது கிடையாது. அதே போல ஒருவர் மீது வைக்கக்கூடிய அன்பின் காரணமாக இன்னொருவரை வெறுப்பதும் சரியாக இருக்குமா? உன்னால முடிஞ்சா உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சேர்த்துக்கோ. உனக்கு பிடிச்சவங்கள உன் பக்கத்திலே வச்சுக்கோ. இல்ல உனக்கு அவங்கள பிடிக்கல, அவங்க குணமும் உன் குணமும் ஒத்து வரலன்னு நினைச்சீனா அவர்களிடம் பேசுவதை நிறுத்திவிட்டு விலகி போய்விட வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஏன் அவங்க செஞ்சதையும் பேசினதையும் நினைச்சு நினைச்சு வருத்தமும் கோபமும் அடைகிறாய் என் செல்லமே? இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு நான் சொல்லட்டுமா? மனுஷன் இறந்த பிறகு துக்கம் தாங்காம, வருத்தம் தாங்காம, ஐயோ உயிரோட திரும்பி வந்துடுன்னு விழுந்து விழுந்து நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அழுவாங்க. ஆனா அவங்களே உயிரோட இருக்கும்போது என்ன யாருன்னு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. உடம்பு சரியில்லையா, சாப்பிட்டாங்களா, சாப்பிடலையான்னு கூட திரும்பி பார்க்காத இந்த உலகம் மனிதன் இறந்த பிறகு மட்டும் ஐயோ வந்துடுன்னு சொன்னா நான் எப்படி திரும்ப அனுப்புவேன்? இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. நீயும் எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் இருந்தால் மட்டும்தான், எல்லாருடைய தேவைகளையும் தீர்க்கக்கூடிய இடத்தில் இருந்தால் மட்டும்தான் உனக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். புரிந்து நடந்து கொள். எப்போதும் உன் வாழ்க்கையில உனக்கு தேவையான விஷயங்களை நீயே செய்து கொள்ளக்கூடிய ஆளாக இரு. முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய வேலைகளையும் உன்னுடைய தேவைகளையும் நீயே தீர்த்து கொள்ள முயற்சி செய். எந்த மனிதர்களும், அது தாயோ பிள்ளையோ குழந்தையோ கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் சரி, எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே என் செல்லமே. உன்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய விஷயங்களை நீயே பார்த்து கொள்ளக்கூடிய ஆளாக இருந்தால் நீயும் நிம்மதியா சந்தோஷமா வாழலாம். எப்போது மற்றவர்களை எதிர்பார்க்கிறாயோ அப்போதே மன வருத்தமும் கவலைகளும் கூடவே சேர்ந்து வந்துடும். முகமூடிய கலற்றி தூர எரிஞ்சு பார்த்தீனா உன்னை திரும்பி பார்க்க ஒருவரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் எரிந்த முகமூடியை தேடி பார்த்தால் அதுவும் இப்போது சிதைந்து கிடக்கும். ஏன் தெரியுமா? உன்னுடைய உண்மையான முகம் எது, பொய்யான முகம் எதுன்னு பார்க்கறதுக்கு இங்கு யாருக்கும் நேரம் இல்லை. அவங்க விஷயத்திலேயே அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உன்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் பார்ப்பவர்கள் யாருமில்லை என்பதை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில நீ மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்தில் எல்லா விஷயங்களையும் உன் சாயப்பா நான் செய்கிறேன்.